friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல டீ கடையிலலாம் வச்சிருப்பாங்கல்ல கஜடா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாயங்கால நேரத்துக்கு ஏத்த சூப்பரான டீ டைம் ஸ்நாக். இத வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இது வந்து 100 கிராம். கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. முட்டையை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா சர்க்கரை வந்து பவுடர் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். இதை வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 125 கிராம். 1 கப் மைதா மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே கொஞ்சமாக 1 சிட்டிகை போல் பேக்கிங் சோடா உப்பு எடுத்துருக்கேன். இது சேர்க்காமையும் பண்ணலாம். சேர்த்தா உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். 1 சிட்டிகை போல் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, அடுத்தது 1 டீஸ்பூன் நெய், இல்லைனா வந்து நம்ம வெண்ணெயும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை, முட்டை அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது இதை வந்து பிசைகிறதுக்கு நமக்கு வந்து பால் இல்லைனா வந்து தண்ணி தேவைப்படும். ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக போதும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போவே பால் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை பெரிய சைஸ் முட்டை அப்படின்னா பால் வந்து தேவைப்படாமல் கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. ரொம்ப தண்ணி ஆகாதபடி பார்த்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் கஜடாக்கு மாவு தயார் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இருக்கட்டும். இப்போது 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அடுத்தது இதை வந்து நம்ம பொரிச்சிடலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். அதே மாதிரி எண்ணெயும் வந்து அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரமாக கரிஞ்சிரும். உள்ளே வந்து வேகாமல் மாவாகவே இருக்கும். அதனால வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. ஒரு உருண்டையாக உள்ளே போட்டு நம்ம பொரிச்சிடலாம். நல்லா மூழ்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். நம்ம எந்தவித கிராக்கும் போட தேவையில்லை. எண்ணெயில் போடும்போது தன்னாலே மேலே வந்து கிராக் வரும். உள்ளே வந்து பொரிஞ்சு ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், நல்லா ஒரு கிராக் வந்திருக்கு. சூடு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ஆனால் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் வராது. கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா ரெடியாகியாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. உள்ளே நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான டீ கடை கஜடா ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஏலக்காவும் இஞ்சியும் போட்டு டீ பண்ணியிருக்கேன். நல்லா ஆவி பறக்க இருக்குது. நான் இது ரெண்டையும் ருசித்து சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.